கருளாழ்வாருக்கு ஒரு துளசி மாலையை போட்டு அந்த கருளாழ்வாரை ஒரு 17 சுத்து அல்லது 18 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காமதேனுபுரீஸ்வரர்கிட்ட போய் அதுவும் குறிப்பா பட்டீஸ்வரம் அங்க போய் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வந்தா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வீரியத்தினுடைய தன்மை அயனசேன போகத்துடைய தன்மை. ஏன்னா 12ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் குழந்தை பிறக்கும். சூரியன், அதுக்காக தான் காலபுருஷனுடைய பஞ்சமாதிபதி சூரியன். அந்த சூரியனுடைய கதிர்கள் யாருடைய உடம்பில் அதிகமாக விழுகிறதோ அவர்களுக்கு ஒரு நோயும் இல்லை. நீங்க நல்ல வெயில் அலைஞ்சு பாருங்க, உங்க உடம்புல எந்த ஒரு நோய் வராது. நம்ம திருவண்ணாமலையில போய் உண்ணாமலையையும் அண்ணாமலையாரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்க என்னன்னா அண்ணாமலையாருக்கு வில்வ மாலை போடணும். ஏன்னா அந்த வில்வத்துலதான் திரை நட்சத்திரத்துக்குரியது, அதுதான் வில்வம், விந்துநாத பை. மலை மேல ஒரு பெருமாள் கோயில் இருக்குடா போலாம். ஆனா மலை ஏறி இறங்கும் போது பாருங்களேன், உடலியல் தத்துவமே மாறிடும். ஒரு அம்மாலாம் என்கிட்ட அழுகுது, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சியா, குழந்தை இல்லையா, என் சமூகத்தில் எனக்கு ரொம்ப மரியாதை இல்லை, அதுக்காக என்ன செய்ய முடியும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகளுக்கு இதைத்தான் சொன்னோம். அங்கே போய் பண்ணிட்டு வாங்க. செய்ய வேண்டியது நம்ம அடிப்படையாக செய்யணும். அப்போ கதவு திறக்கணும் இல்லையா. இந்த இடத்துல இந்த தடையை உடைக்கிறதுக்கும் இங்கே போக முடியாத தடையை உடைக்கிறதுக்கும் ஒரு சில விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம பெருமாள் கோயில் இருக்குல்ல, குழந்தை இல்லாதவங்க போக வேண்டியது பெருமாள்கிட்ட ஒரு இது கேட்கணும், அப்ளிகேஷன் போடணும். பெருமாள்கிட்ட அப்ளிகேஷன் போடுறதை விட அவருக்கு முன்னாடி கருடாழ்வார் இருப்பார். கருடாழ்வார், அந்த கருடாழ்வாருக்கு ஒரு துளசி மாலையை போட்டு அந்த கருடாழ்வாரை ஒரு 17 சுத்து அல்லது 18 சுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காமதேனுபுரீஸ்வரர்கிட்ட போய் அதுவும் குறிப்பாக பட்டீஸ்வரம் அங்கே போய் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வந்தா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வீரியத்தினுடைய தன்மை அயனசேன போகத்துடைய தன்மை. ஏன்னா 12ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் குழந்தை பிறக்கும் இல்லையா. அப்போ 12ஆம் இடத்துடைய கதவுகள் திறந்து விட்டது. இவங்க போயிட்டு வந்தோடனே பாருங்களேன், ஒரு மாத்திரை மருந்து எடுக்காமல் கூட அவங்களுடைய அந்த விந்தணுக்கள் கூடியும். இயற்கையாக அந்த அணுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்கும். சரியா. ஒன்று, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை, அதாவது நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு வெளிநாட்டு தம்பதி, அவங்களுக்கு 10-20 வருஷமாக குழந்தை இல்லை, ஏகப்பட்ட சொத்து, ஆனால் அவங்க நம்ம தமிழ்நாடு. அப்போ அவங்க சொந்தக்காரங்க இதே சென்னையில் தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் வர்றோம், தத்து குழந்தை எடுக்கிறதுக்காக வர்றோம், இதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டு நம்ம அங்கே போய் எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்தவங்களும் அவங்களுக்கு மாற்று கருத்தெல்லாம் சொல்லலை. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த சென்னையில் இருக்கிறவங்க, அவங்க வேண்டியது தானே, லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட போய் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் பார்க்காத ஜாதகமா, நாங்கள் செய்யாத பரிகாரமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் போச்சு, வயசாகி போச்சுல, நீ என்ன அப்படின்னு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்கு போவோமே அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கு இவங்க வேண்டாதப்பா சரின்னு சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. அவங்க போயிருக்காங்க. அந்த போன இடத்துல இதை பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா நாங்கள் உங்களை சொன்னாங்கன்னு தான் பார்க்குறோம், எங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லை, நாங்கள் பரிகாரமெல்லாம் பண்ணிட்டோம், இப்போ தத்து குழந்தை எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், ஏன்னா எங்களுக்கு சொத்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி, உங்களுடைய இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நான் வயசானவன் தான், எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் 2 பேருமே காலையில் அதிகாலையில் 7:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் வெயிலில் நின்று, அதாவது சூரியனுடைய கதிர்களை உங்கள் உடம்புல படுறது மாதிரியும் சூரியனை நீங்கள் பார்க்குறது மாதிரியும் ஒரு 48 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தை எடுப்போமே அப்படின்னு இருக்காரு. இவங்க உடனே என்னத்த சூரியனை பார்க்குறது, என்ன சூரியன் இது பண்ணுறது அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா அவங்க அரமனசாக தான் போகிறாங்க. அப்போ புருஷ மண்டாட்டி 2 பேருமே காலையில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன சூரியன்லேயே நிப்போம்ட்டாங்க. சரியா. ஆனால் மவனே ரிசல்ட்டு மட்டும் இல்லைன்னு வை, வருமா இல்லையா,
சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சூரியனுடைய கதிர்களில் நிற்கிறாங்க. இந்த புருஷன் மண்டாட்டி 2 பேரும் 48 நாள் நல்லா சூரிய ஸ்புடத்தை விழுந்திருக்கு. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த உடம்புல கம்ப்ளீட் சேஞ்ச். அதுக்கப்புறம் தாம்பத்தியத்திலே அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. தாம்பத்தியத்திலே குழந்தை பிறக்குது. இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? இப்போ எல்லாரும் ஏசி ரூமில் இருக்காங்க. அவங்களோட உண்மைதான். வெளிநாட்டில் வெயில் இல்லை, விட்டமின் டி அளவு குறைவு, விட்டமின்கள் கிடையாது. அப்போ அவர் அதை உணர்ந்து சூரியனை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ இதில் ஒவ்வொருத்தருக்குமே இப்போ இந்த குறைபாடுன்ற சொல்ல வரும்போதே என்ன நடக்கு? இப்போ நடக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே ஏசி ரூமில் தான் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏசி ரூம்லேயே இருந்தோம், வெயிலில் போனோம், மலையில் நனைஞ்சோம், எங்கே போனாலும் நடந்தோம், ரத்தம் சுற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த கடைக்கு போகணும்னா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போறியா? அது வேற இல்லாமல் சன்ஸ்க்ரீன் வேற போட்டுக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இதெல்லாம் இப்படி தான் நடக்கு. அப்போ சூரியன், அதுக்காக தான் காலபுருஷனுடைய பஞ்சமாதிபதி சூரியன். அந்த சூரியனுடைய கதிர்கள் யாருடைய உடம்பில் அதிகமாக விழுகிறதோ அவர்களுக்கு ஒரு நோயும் இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் நல்ல வெயிலில் அலைஞ்சு பாருங்கள், உங்கள் உடம்புல எந்த ஒரு நோய் வராது. இது இயற்கையா? சரி, இப்போ சூரியனுடைய அணுக்கரக வேணுன்றதை அவர் சொன்னார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குழந்தை இல்லாதவங்க இப்போ பட்டீஸ்வரத்தில் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆவணி மாதம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆவணி மாதம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தை எடுக்கணும். எப்போ? ஆவணி மாதம் வரக்கூடிய கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம திருவண்ணாமலையில் போய் உண்ணாமலையையும் அண்ணாமலையாரையும் தரிசனம் பண்ணிட்டு, சரியா, அங்கே என்னென்னா அண்ணாமலையாருக்கு வில்வ மாலை போடணும். ஏன்னா வில்வம்தான், அந்த வில்வத்தில் தான் சித்திரை நட்சத்திரத்துக்குரியது, அதுதான் வில்வம், விந்துநாத பை. அப்போ வில்வ மாலையை போட்டு அம்பாளுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றணும். இது செய்யாமல் போ, ஏன்னா அது நெருப்பு ராசி, அதனால் விளக்கேற்று, அம்பாளுக்கு விளக்கேற்று, நெய் விளக்கேற்றுன்னு சொல்கிறோம். செஞ்சுட்டு அந்த மலையை சுற்றிட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு போயிடலாம். இது ஃபஸ்ட். இன்னொன்று என்ன, அண்ணாமலையார் கோயிலுக்கு போக முடியலையா எங்களால் அப்படின்னா, பெருமாள் அம்சம் கொண்ட குடைவரை கோயில் இருக்குது பார்த்தீங்களா? லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன் குடைவரை கோயிலாக இருக்கணும். அந்த கோயிலில் போய் இவங்க துளசி மாலையை போட்டு அங்கே ஒரு நெய் விளக்கேற்றி அந்த பெருமாளை வணங்கிட்டு வந்தாலும் இவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இது சைவத்துக்கும் வைணவத்துக்குமே உரியது தான். அப்போ இந்த இடத்துல தான் அந்த புள்ளி இருக்குது. சரி, இதை விட என்னென்னா ஃபிசிக்கலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, சிம்மன் தான் மலை சார்ந்த இடம். நம்ம அண்ணாமலையை போய் சுற்றுறோம், சரியா? மலை மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குடா, போகலாம் ஏறி போகுது. ஆனால் மலை ஏறி இறங்கும்போது பாருங்களேன், உடலியல் தத்துவமே மாறிடும். உங்கள் உடல்நிலை தத்துவமே மாறும். அப்போ புருஷன் முண்டாட்டியும் எங்கேயாவது மலை மேலே இருக்கக்கூடிய கோயில், இப்போ பழனி மலை இருக்குது, போகலாம். மலை இருக்கக்கூடிய இடத்துல ஏறலாம். என்ன, ஏறி இறங்கி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கை மேலே கிடச்சிடும். இது எந்த லக்கணமாக இருந்தாலும் குழந்தை இல்லாதவங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, பரிகாரம் கிடையாது, வழிபாடு. ஏன்னா உடல் இயக்கம் இருந்தால்தான், விந்துநாதம் நன்றாக இருந்தால்தான், சுக்கிலம் நன்றாக இருந்தால்தான், சுரோனிதம் நன்றாக இருந்தால்தான் குழந்தை பிறக்கும். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் தான், சுவாதி நட்சத்திரத்தில் தான் கர்ப்பப்பையே இருக்குது இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சரி, கர்ப்பப்பை சுருக்கம், கர்ப்பப்பை வீக்கம், நம்ம அதை சுற்றி கட்டிகள் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுது, ஓசிபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, பெண்கள் அந்த காலத்து பெண்கள் மாதிரி வேலையே செய்கிறதில்ல இல்லையா? வேலை செய்யலை, நீட்டாக போய் பர்ஃபெக்டாக உட்காரணும், வரணும், எப்படின்னா குழந்தை பிறக்கணும், எப்படி பிறக்கணும் இல்லையா? இது ஒரு விஷயம். இதை அவங்க பக்குவமாக அன்றைக்கி என்னென்னா, இதை ஒரு 40-35 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அந்த காலத்தில் என்னென்னா, அம்மி அரைச்சாங்க. அம்மி அரைக்கும்போது இந்த அநாகத சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த அநாகத சக்கரம் அவங்களுக்கு எப்பயுமே வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. தாலி போடுறதே அதுதான், தாலியாக அந்த நடு இதில் தான் இருக்கும் இல்லையா?
மார்பில். ம். அது அந்த அநாத சக்கரத்தை தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த இது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ம். சரியா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஆட்டு உரல்ல ஆட்டுறது. ம். இன்னைக்கு 2 வேலையும் இல்லையா? சரி காலால நடந்துட்டு வாங்கடா, அதுவும் இல்லை. ம். அப்போ உடலியல் தத்துவத்தை வந்து நாம தான் எடுத்துக்கிடணும் முடிய பாதுகாக்கணும். அதுக்குண்டான சூழல் இது தெய்வ வழிபாட்டினுடைய நிலை. ம். இந்த வழிபாடையும் பண்ணணும். நான் வழிபாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடலியலை பார்க்காம இருக்கக்கூடாது. அப்போ சூரிய ஸ்புடம், சூரியனுடைய ஒளிக்கதிரில் படுகிற மாதிரி கணவன் மனைவி இருக்கணும். மலை ஏறி இறங்கணும், மலைக்கோயிலை வழிபடணும். அதில் அண்ணாமலையார்கிட்ட போனோம்னா, அதுவும் திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலையை கிரிவலம் சுற்றினாலே ம். ம். நம்மளுடைய அதாவது முப்பரிமாணம் சொல்கிறான். இவன் தாத்தேங்காலம், இவங்க அப்பேங்காலம், இவன் காலத்தில் இருந்த அந்த கர்மவனையெல்லாம் நீக்கி சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கி பரிபூர்ணமான குழந்தை பிறப்பதற்கு உண்டான காரணம் இதில் இருக்குது. ம்.